பாவம் செய்கிறான்னாக்கா அந்த பாவத்தை சகஜமாக செய்கிறதுக்கும் விருப்பமே இல்லாத செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்போ கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, சில இடங்களில் அந்த பழைய சுபாவம் வந்து வெளிப்படலாம். ஆனால் வசனம் அவங்கள தேற்றும், செய்யக்கூடாது. மனசாட்சியின் பிரமாணம், மனசாட்சி என்ன சொல்லுதோ அதே தான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆவியானவர் நமக்குள்ளே செய்வார் வசனத்தின் மூலமாக. இது செய்யக்கூடாதுன்னு இண்டிகேட் இன்னும் கிளியராக இருக்கும். வசனத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆவியானவர், இது செய்யக்கூடாது. மனசாட்சி சொல்லி நம்ம கேட்கல, ஆவியானவர் நமக்குள்ளேருந்து சொல்லி அதை கீழ்ப்படியும். இது வந்து கிருபையின் பிரமாணம்னு சொல்லலாம். சரி, இப்போது ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் புதுசாக வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, சில காரியங்களில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போதகர்களே நானும் பாவியான மனுஷன், நானும் பலவீனமான மனுஷன், பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. பவுல் இங்கே வந்து ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த தடுமாற்றம் அதை குறித்து இங்கே எழுதிக்கிட்டு வர்றார். ஆனால் இங்கேயே ஒரு விஷயத்தை தெளிவாக தான் சொல்கிறார். என்னென்னா, மனசாட்சியில் எனக்குள்ள அந்த ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆனால் என்னால் என்னோடய கிரியை மூலமாக அதை வெளிப்படுத்த முடியலன்றது தான் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களும் அந்த ஆசையே இல்லாமல் பாவத்தை செய்யறதுக்கான அந்த விருப்பத்தோடு செய்கிறாங்க. தாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியும் பாவத்தை செய்யும்போது அந்த விருப்பத்தோடு தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு, எனக்கு விருப்பம் இல்லாதவன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன வித்தியாசம்னா, பாவத்தை நாம் வெறுக்கணும், அருவறுக்கணும், அதை விட்டு விடணும் கிறிஸ்துவுக்குள் வந்தால். ஏன்னா எனக்குள்ளே அந்த சுபாவம் இருந்தது, என் மனசாட்சி சொல்லி நான் கேட்கல. இன்றைக்கி ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டனால ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளவு உணர்த்துதல் இருந்தும் அந்த பாவத்தை விரும்பி செய்கிறவனாக இருக்கிறேன். அது தவறு, அது பாவம், அதுக்கு மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு. ஏன்னா ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவம் இது. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்தால் தான் மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்புவதற்கு காரியமே அங்கே இல்லைன்னா எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? மனம் திரும்ப வைப்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். சரி, அந்த பாவத்தை நான் என்ன பண்ணுறேன், வெறுக்கிறேன்.